ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ட்ராப்டவுனை எப்படி செலினியமில் ஆட்டோமேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ மொத்தம் வந்துட்டு 3 மெத்தட்ஸ் இருக்குது. அந்த 3 மெத்தட்ஸை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ட்ராப்டவுனை செலக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த க்ரோமில் இந்த ப்ராக்டிஸ் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ட்ராப்டவுன் லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 2. ஸோ இதை தான் நம்ம ஆட்டோமேட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு விஎஸ் கோட் எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நியூ ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு ஃபைல் நேமை க்ரியேட் பண்ணிக்கலாம். டெஸ்ட் dropdown.py. ஸோ ஒன்ஸ் க்ரியேட் பண்ண உடனே நெக்ஸ்ட்டு ஃப்ரம் selenium import WebDriver. Next from selenium.webdriver.common.by import by. Next from selenium.webdriver.support.ui import select WebDriverWait. இந்த select மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம ட்ராப்டவுனை செலக்ட் பண்ண போகிறோம். இந்த WebDriverWait எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா explicit weight யூஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் ஃப்ரம் selenium.webdriver.support expected condition as a case. இதான் explicit weight-க்கு. ஸோ கிளாஸ் கிரியேட் பண்ணலாம். கிளாஸ் dropdown test diff self.driver equal to WebDriver.Chrome. Next self.driver. Maximize window. Next self.wait equal WebDriverWait. self.driver, 10. இங்கே வெயிட்னு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். அங்கே ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ண சொல்கிறோம். ஸோ இப்போ எலமெண்ட் வந்துட்டு என்னென்னா 10 செகண்ட்ஸுக்கு முன்னாடியே பேக்கெண்டில் விசிபிள் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட் self.url நம்ம அந்த பேஜோட யூஆர்எல்லை பேஸ்ட் பண்ணணும். டோட்டலாக இது வந்துட்டு 3 மெத்தட்ஸில் நம்ம வந்துட்டு ட்ராப்டவுன் வந்து செலக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் எதை யூஸ் பண்ண போகிறோன்னா செலக்ட் பை விசிபிள் டெக்ஸ்ட். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 2 இந்த விசிபிள் டெக்ஸ்ட்டை வச்சு எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு டெஸ்ட் select by text செல்ஃபை பாஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணால் self.driver.get கெட்டுன்னு சொல்லிட்டு இந்த கெட்டில் இந்த யூஆர்எல் பாஸ் பண்ணணும். self.url. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பேஜுக்கு போயாச்சு. ஒன்ஸ் அந்த பேஜுக்கு போனோடனே இந்த எலமெண்ட்டை செலக்ட் பண்ணணும். ஸோ அந்த ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்ட் போனீங்கன்னா இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் பக்கத்தில் லெட்எக்ஸ் பார்த்துட்ருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸ்பாத்லாம் இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்பாத்தை இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டோம். ட்ராப்டவுன் எலமெண்ட்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம்.
self.wait until open bracket easy dot presence of element located. ஆக்சுவலாக இந்த ஃபங்க்ஷன் இதுக்கு யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த எலமெண்ட் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகுது. ஸோ இன்னொரு ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு by டாட் எக்ஸ்பாத் அந்த எக்ஸ்பாத்தை பாஸ் பண்ணியாச்சு. ஸோ நான் வந்துட்டு இங்கே எலமெண்ட் ஸ்டோர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ட்ராப் டவுன் க்ரியேட் பண்ணுறேன். ட்ராப் டவுன் ஈக்குவல் செலக்ட் மெத்தட் இம்போர்ட் பண்ணதை இங்கே யூஸ் பண்ணுறேன். செலக்ட் ட்ராப் டவுன் எலமெண்ட் இங்கே க்ரியேட் பண்ண ட்ராப் டவுனை இங்கே பாஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ட்ராப் டவுன் டாட் select by visible text. ஸோ அந்த விசிபிள் டெக்ஸ்ட்டில் என்ன பண்ண போகிறோன்னா இங்கே என்னென்னு இருக்குது, ஆப்ஷன் ஒன்று இருக்கா, அதை பாஸ் பண்ண போகிறேன். பிரிண்ட் பண்ணிடலாம். பிரிண்ட் selected option drop down dot first selected option dot text. ஆக்சுவலாக இங்கே என்ன பண்ணுறோன்னா இந்த ட்ராப் டவுன் எலமெண்ட்டு டாமில் லோட் ஆகிற வரையும் நம்ம வெயிட் பண்ண சொல்கிறோம். ஸோ அதை என்ன பண்ணுறோன்னா நம்ம செலக்ட் மெத்தடில் பாஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு செலக்ட் பை விசிபிள் டெக்ஸ்ட்டை வச்சு அதை நம்ம செலக்ட் பண்ணுறோம். இந்த ஃபர்ஸ்ட்டு செலக்டட் ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணதை வெரிஃபை பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன மெத்தட் க்ரியேட் பண்ண போகிறோன்னா செலக்ட் பை வேல்யூ ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். டெஸ்ட் select by value self same self dot driver dot get self dot URL. ஒன்ஸ் அந்த பேஜுக்கு போயாச்சு. நெக்ஸ்ட் என்னன்னா எலமெண்ட்டை கிளிக் பண்ண போகிறோம். சேம் ட்ராப் டவுன் element called self dot wait until ac dot element to be clickable by dot export comma ஆல்ரெடி நம்ம காப்பி பண்ண எக்ஸ்பாத்தை பேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒரு ட்ராப் டவுன் கிரியேட் செலக்ட் மெத்தட் ட்ராப் டவுன் எலமெண்ட்டை பாஸ் பண்ணியாச்சு. ட்ராப் டவுன் டாட் செலக்ட் பை வேல்யூ வேல்யூ ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு 1ன்னு கொடுக்கலாம், 2ன்னு கொடுக்கலாம். ஸோ இப்போக்கு நான் வந்துட்டு 2ன்னு கொடுக்குறேன். இந்த பேஜுக்கு வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வேல்யூன்னு இருக்கா, வேல்யூ 1 வேல்யூ 2. ஸோ இங்கே வந்துட்டு HTML ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ அதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். செலக்ட் பை வேல்யூ 2ன்னு சொல்லிட்டு என்டர் பண்ணிட்டேன் 2. நெக்ஸ்ட்டு வெரிஃபை பண்ண பிரிண்ட் பண்ண பிரிண்ட் dropdown dot same first selected option dot text. ஸோ நீங்கள் வந்து கேட்கலாம், ஏன் இங்கே வந்துட்டு ப்ரெசன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் லொக்கேட்டட் யூஸ் பண்ணியிருக்கீங்க,
இங்கே எலமெண்ட் டு பி கிளிக்கபிள்னு யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு. ஸோ இங்கே ப்ரெசன்ஸ் ஆஃப் எலமெண்ட்னா நமக்கு ஜஸ்ட் வந்துட்டு எலமெண்ட் விசிபிளாக மட்டும்தான் இருக்கும். ஆனால் வந்துட்டு எலமெண்ட் டு பி கிளிக்கபிள்னா இந்த டாமில் எலமெண்ட் வந்துட்டு என்னன்னா கிளிக்கபிள் ஆப்ஷன் இருக்கிற வரையும் வெயிட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு தேர்ட் மெத்தட் செலக்ட் பை இன்டெக்ஸ் வச்சு எழுதலாம். ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிடலாம். இஃப் செலக்ட் பை இன்டெக்ஸ் கமா self டாட் டிரைவர் டாட் கெட் செல்ஃப் டாட் யூஆர்ஐ ட்ராப் டவுன் எலமெண்ட்ஸ் எழுதணும். ட்ராப் டவுன் self டாட் wait டாட் until easy டாட் element to be clickable by dot export ஆல்ரெடி செலக்ட் பண்ணியிருந்த எக்ஸ்பாத் பேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ட்ராப் டவுன் ஈக்குவல் செலக்ட் ட்ராப் டவுன் எலமெண்ட் ட்ராப் டவுன் டாட் செலக்ட் பை இன்டெக்ஸ் இன்டெக்ஸில் வந்துட்டு 1. ஸோ ஏன் இங்கே வந்துட்டு 1 போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரோக்ராமிங்கில் வந்துட்டு இது இன்டெக்ஸ் வேல்யூ 0 1 2ன்னு இருக்கும். ஸோ இது வந்துட்டுன்னா இது வந்துட்டு ஆப்ஷன் 1னா 1, இதோட வேல்யூ இன்டெக்ஸ் 1, அதால தான் இந்த இன்டெக்ஸ் 1 நீங்கள் போட்டிருக்கேன். ஸோ நம்ம இங்கே 2ன்னு கூட யூஸ் பண்ணிக்கலாம், 3ன்னு யூஸ் பண்ணிக்கலாம். ரன் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கலாம். சேம் ட்ராப் டவுன் டாட் ஃபர்ஸ்ட் செலக்டட் ஆப்ஷன். ஏன் நான் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் செலக்டட் ஆப்ஷன் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்களா, இதெல்லாம் தனித்தனியாக தான் எக்ஸிக்யூட் ஆகும் 1 by 1. இது எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது எக்ஸிக்யூட் ஆகும் இந்த ஃபங்க்ஷன், நெக்ஸ்ட்டு இது ஃபர்ஸ்ட்லேருந்து எக்ஸிக்யூட் ஆகும், திருப்பி இது ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும் அந்த பேஜில். ஸோ நெக்ஸ்ட்டு டிஃப் டியர் டவுன் செல்ஃப் டாட் டிரைவர் டாட் குயிட். இந்த டியர் டவுன் ஃபங்க்ஷன் செல்ஃப் டாட் டிரைவர் டாட் குயிட் எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸு ஆட்டோமேஷன் ரன் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு க்ளோஸ் ஆகிறதுக்கு தான். நெக்ஸ்ட் இஃப் நேம் ஈக்குவல் make டெஸ்ட்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணா டெஸ்ட் ட்ராப் டவுன். இதான் வந்துட்டு கிளாஸ். இந்த கிளாஸ் வந்துட்டு டெஸ்ட் டாட். இப்போ வந்துட்டு இங்கே எல்லா ஃபங்க்ஷனையும் நம்ம கால் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னென்னா செலக்ட் பை டெக்ஸ்ட் ரைட் பண்ணோமோ அது. நெக்ஸ்ட்டு டெஸ்ட் டாட் டெஸ்ட். நெக்ஸ்ட்டு வேல்யூ டெஸ்ட் டாட் டெஸ்ட் பை இன்டெக்ஸ். ஸோ ஆக்சுவலாக இங்கேயும் ப்ராக்கெட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணி ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு டெஸ்ட் டாட் டியர் டவுன் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் ட்ராப் டவுன் டெஸ்ட் கம்ப்ளீட்டட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராப்டவுன் வந்துட்டு 3 மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ரைட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நியூ டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பைத்தான் டெஸ்ட் ஐஃபன் ட்ராப் டியூ ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ட்ராப் டவுன் லிஸ்ட் வந்தாச்சு.
இங்க பார்த்தீங்கன்னா, ஏதோ எரர் வருது. இருங்க செக் பண்றேன். ட்ராப் டவுன் எலிமெண்ட். இங்க பார்த்தீங்கன்னா, இது எக்ஸ்பாத்ல ஏதோ இஷ்யூ போல. ஸோ, நம்ம இப்ப என்ன பண்ணலாம்னா, எக்ஸ்பாத்துக்கு பதிலா என்ன எழுதுறோம்னா, நம்ம ஐடி யூஸ் பண்ணலாம். ஐடி சேம் ஓகே. எல்லா எலிமெண்ட்டையும் ரிப்ளேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இங்க பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு இஷ்யூ. டெக்ஸ்ட்ட நம்ம கெட் பண்ணல. ஓகே. இப்ப எக்ஸிக்யூட் ஆகும்னு நெனைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். பைத்தான் டெஸ்ட் dropdown.py. ஸோ ஆப்ஷன் 2, ஆப்ஷன் 1. இங்க பார்த்தீங்கன்னா, டெர்மினல்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1 செலக்ட் பண்ணியிருக்கு. ஆப்ஷன் நம்ம குடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் 2 இந்த வேல்யூ 2 குடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இன்டெக்ஸ் வேல்யூ 1 ஆப்ஷன் 1. இங்க பார்த்தீங்கன்னா, ட்ராப் டவுன் செலக்டட் கம்ப்ளீட்டட். ஃபைனலா இந்த கிளாஸ் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ட்ராப் டவுன செலக்ட் பண்றதுன்னு பார்த்தோம். இது மாரி ரியல் வேர்ல்ட் ஆட்டோமேஷன கத்துக்கணும்னா, ப்ளீஸ் ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.